Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி. வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமாக தொடங்குமா விரைவில்? ஓ, கரெக்டாக கேட்குறேன். தொடங்குமான்னு கேட்குறீங்க. அப்போ எதுவும் தொடங்கலை. தொடங்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இல்லை, கொஞ்சம் சலசலப்பு பிரச்சனை, கருத்து முரண்பாடெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா, இல்லை அது இன்னும் தொடரத்தான் செய்யுது? இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்கலைன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் முற்றுப்புள்ளின்னு சொன்னீங்கன்னா எனக்கு புரியலையே. முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நான் நேரடியாகவே கேட்டுறேன். இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்களும் எங்களுக்கும் இல்லை, மக்களுக்கும் தெரியும். ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாருன்னா உங்கள் ஆட்சியே ஒத்து வராதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதை அவர் புரிஞ்சுக்கணும். கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு அவர் சொன்னார்னா மன்னிக்கணும், முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வரலாறு அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே முதலாக ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி என்பது இங்கே தான் வந்துச்சு. 1952 எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் மெஜாரிட்டி ஆட்சி இருந்துச்சு. இங்கே அந்த முதல் தேர்தலில் இங்கே மட்டும்தான் தனி மெஜாரிட்டி காங்கிரஸுக்கு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அப்போ இதுக்கான முன்னால் அனுபவம் யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜர் தனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் ராஜாஜியை போய் பார்த்து, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, எப்படியாவது நீங்கள் தான் ஏதாவது ஒரு யோசனை சொல்லணுன்றார். அவர் தான் இந்த கூட்டணியை முதல்ல உருவாக்குறவர் இந்தியாவிலேயே. மாணிக்கவேலு நாயக்கருடைய கட்சி, இன்னொன்று உழைப்பாளர் கட்சி, ராமசாமி படையாச்சியுடைய கட்சி. ராமசாமி படையாச்சிக்கு 18 எம்எல்ஏ, மாணிக்கவேலு நாயக்கர் 6 எம்எல்ஏ, 18 24 சேர்ந்தாதான் இந்த ஆட்சிங்கிற ஒரு நிலைமை வருகிற போது அவர்களை கூட்டணியில் சேர்த்து அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து, அப்படி தமிழ்நாடு சுதந்திர இந்தியாவில் முதலாக தமிழ்நாட்டில் தான் கூட்டணி ஆட்சியே வந்திருக்கிற போது அது ஒத்து வரும் வராதுன்னு தனிப்பட்ட முறையில் அவர் இல்லை, நான் இல்லை, நீங்கள் இல்லை, மக்களில் சொல்லணும். அது ஒத்து வராது என்று அவர் சொன்னால் தான் என்கின்ற அகந்தையில் சொல்வதாக தான் பொருள். அண்ணா, அதே நேரத்தில் திமுகவிலே இருக்கிற அமைச்சர்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஐ பெரியசாமி சொன்னார், கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை, அதெல்லாம் அமையாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் ராஜகண்ணப்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 150 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம், நாங்கள் எதுக்கு கூட்டணி ஆட்சி, நாங்கள் தான் தனித்து ஆட்சி அமைக்க போகிறோம், இதில் என்ன சந்தேகம்? ஐ பெரியசாமியும் சுருக்கமாக சொன்னால் ஐபி, கூட்டணி இல்லைன்னாக்கா அந்த திமுக ஐபி கொடுத்துட்டு தான் வெளியே போகணும். அது ரைட்டு. ராஜகண்ணப்பன் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கே புரியல. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் சரியாக சொல்லட்டுமா? காங்கிரஸ்காரங்க எங்கள் உயிர் எடுக்கிறாங்கன்னு சொன்னாரா? ஒரு சில பேர் அதாங்க சொல்கிறேன், உயிர் எடுக்கிறாங்க அந்த வார்த்தை சொன்னால் பயன்படுத்தினார்ல. அறிவாளி கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. எங்கள் உயிரை எடுத்துட்டாங்க, இனிமேல் நாங்கள் அவ்வளோதான், சீக்கிரமாக வெளியே அனுப்ப போகிறாங்கிற நாசுக்காக சொல்லிட்டாருங்க. மக்களுக்கு அவர் சொல்கிற செய்தி அதுதான். ஆனால் ரகுபதி இன்னொரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட இருந்தால் சீட்டும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும், எங்களை விட்டு போனால் ரெண்டுமே கிடைக்காது. அப்படியா? எங்களோடன்னு அவர் சொல்கிறது யாரோட? திமுகவில் தான் அவர் முதல்ல மந்திரியாக வந்தாரா? அதிமுகவில் மந்திரியாக வந்தார். அப்போ எங்களோடனா அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் போனால் தான் வெற்றின்னு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு எனக்கு புரியல. அதோட இப்போ என்னன்னு கேட்டால், தோட்டக்காரன் சும்மா இருந்தாலும் மறுபடிக்கு சும்மா இருக்க மாட்டான்னு சொல்ல மாதிரி ஒரிஜினல் திமுக கூட அமைதியாக இருக்கான். இப்போ போய் திடீர்னு திமுகவில் சேர்ந்து மந்திரியானா பாருங்க, அது ஒரு கால கொடுமை. தமிழ்நாடு வரலாறுலேயே மோசமான ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி சொன்னாங்களா திமுக? அந்த ஜெயலலிதா ஆட்சியில் மந்திரியாக இருந்தால் 5-6 பேர் இப்போ இதில் மந்திரியாக இருக்காங்க. அதுக்கு என்ன பொருள்? 7 பேர். பார்த்தீங்களா, நீங்களே கரெக்டாக சொல்கிறீங்க. அதே போல் ஜெயலலிதா தீய சக்தி திமுகன்னு சொன்னார். அந்த தீய சக்தி கூட இவங்க இருந்துட்டு இப்போ இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் மறதி ஒன்றை மட்டுமே இவர்கள் மூலதனமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி 3 மாதம் கழித்து வரும். முற்றுப்புள்ளி 3 மாதம் கழித்து வருங்கிறீங்க. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த நிகழ்வை மாணிக்கம் தாகூர் இன்னைக்கு சுட்டி காட்டுறார். கூட்டணி ஆட்சியா தனி கட்சி ஆட்சியாங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க. ஆனால் 2006 மக்கள் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்த தவறிட்டு காங்கிரஸுங்கிறார். அவருடைய நியாய உணர்வை நான் மதிக்கிறேன். ஒரு அரசியல்வாதின்னா அவன் பொய் தான் பேசணுங்கிறது இல்லை, உண்மையை ஒப்புக்கொள்கிறவன் நேர்மையான அரசியல்வாதி.
அந்த அடிப்படையில் தம்பி மாணிக்கம் தாகூர் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர் மீது எனக்கு இருக்கிற மரியாதை கூடுகிறது. ஒரு தவறு செய்தாலும் தவறை நியாயப்படுத்தி சொல்கிற மாதிரி புதுசாக கற்பனை சொல்லி பேசுவதுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பழக்கமாக இருந்துச்சு. அப்படி இல்லாமல் யதார்த்தத்தை உண்மையை ஏற்றுக்கொண்டு பேசுகிறார்ல, அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் அப்படி வந்தால் நல்லது தான். மாணிக்கம் தாகூருடைய அந்த கருத்து நல்ல முன்னெடுப்புங்கிறீங்க. அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் கிருஷ்ணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவங்க சோனியா காந்தி. இவங்க 2 பேரும் செஞ்ச தவறு அப்படிங்கிறாரா? அவர் இந்த குற்றம் சொல்வதல்ல அவருடைய நோக்கம். அந்த கிடைத்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் போய்விட்டார்கள். அந்த வருத்தத்தை அவர் பதிவு பண்றாருடைய, யார் மீதும் குற்றம் சொல்வதில்லை. நீங்க இப்படி பாருங்களேன், சரி இதுக்கு குற்றம் இல்ல, நான் சொல்லி ஒரு முடிவு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சரி, வெறும் 14 MP தான் இருந்துச்சு திமுகவுக்கு. மன்மோகன் சிங் ஆட்சியில் 7 மந்திரி கொடுத்தோம்ல, அப்ப அதை கேணத்தனம் சொல்றீங்களா? பெருந்தன்மை, மரியாதை அது எங்ககிட்ட இருந்துச்சு, நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அது இவங்ககிட்ட இல்லைங்கிறது அவங்க வார்த்தையில் வருது. அதில் இன்னொரு கருத்தும் அதை சார்ந்தே சொல்கிறாங்க. 2006 முன்னிட்டு 2006 தேர்தலில் இப்போ 48 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டது, 34 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 18 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாங்க. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த இவங்களுடைய ஆதரவே அவங்களுக்கு பெரும்பான்மையாக இருந்துச்சு. ஒன்று, காங்கிரஸுடைய ஆதரவு கட்டாயம் இல்லை, காங்கிரஸ் ஆதரவு இல்லை என்றாலும் அங்க கொடுக்கலையா எனக்கு இப்பதாங்க புரியுது. அது ஆதரவு இருக்கிறனால தான் காங்கிரஸ் கொடுக்கலையா? மன்மோகன் சிங் ஆட்சியில் திமுக ஆதரவு அந்த 14 MP இல்லைன்னாலும் எங்க ஆட்சி நிற்கும் இல்ல. அப்ப கொடுத்தது அது மரியாதை, நாகரிகம், பண்பாடு. அது அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை விட்டு வேற ஏதோ கேள்வி கேட்குறீங்க. நீங்க அன்னைக்கு திமுக கேட்டு வாங்கினுச்சு, காங்கிரஸ் இங்க கேட்டு வாங்கல. உங்களுக்கு இன்னைக்கு கேட்குறீங்களா? அன்னைக்கு கேட்டுக்கலாம்ல. அன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு கொடுக்கல. இன்னைக்கு கேட்குறோம் கொடுங்க, கேட்கல கொடுக்கல, இப்போ கேட்குறோம் கொடுங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய இப்போ அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 52 குறிப்பிட்டு சொன்னீங்க, முதல் தேர்தலே நடந்தது. அப்பயும் கூட ராஜாஜி எப்படி அவர் மந்திரி சபைக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனாருங்கிற அந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. முதல்ல இப்படி கூட்டணி கட்சிகளை சேர்க்கிறதாக இருக்கட்டும், கொல்லைப்புறம் வழியாக ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தொடங்கி வச்சது ராஜாஜி தான்ங்கிற ஒரு விமர்சனம். ஆஹா, 67 அண்ணாதுரை எப்படி முதல் மந்திரி வந்தார்? கொல்லைப்புற வழியாக வந்த கொல்லுகப்பட்டார். அதுதானே சொல்றீங்க ராஜாஜிய. அதே வார்த்தை அண்ணாதுரைக்கும் பொருந்துமா? அவர் எம்எல்ஏ வராம எம்எல்சியா வந்தாருங்கிறதானே சொன்னீங்க, கரெக்டா? இவர் அப்படித்தானே எம்எல்சியா தானே வந்தாரு. அப்ப அது குற்றம்னா இதுவும் குற்றம் தானே? அதுவும் சொல்ல மாட்டீங்க. 2006 திரும்ப வர்றேன். 2006 பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது, திமுக 7 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அங்கே திமுக ஆதரவோடு தான் புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு அமைந்தது. அங்கே ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்கல, இங்கே கேட்காதீங்க ஒரு உடன்பாடு, எழுதப்படாத பேசப்படாத உடன்பாடு இருந்தது. அதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில். திரும்ப ஏன் நீங்கள் அதையே மீண்டும் இப்போ கேட்குறீங்க? உங்கள் ஆதரவே இல்லாமல் எங்கள் ஆட்சி நிற்க முடியும் என்ற நிலையில மன்மோகன் சிங் ஆட்சியில் உங்களுக்கு 7 மந்திரி, அது கேபினெட் மந்திரி, முக்கியமான துறையெல்லாம் கொடுத்தமே. அந்த பெருந்தன்மை, அந்த பண்பாடு, அந்த நேர்மை, அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட், தோழமை, அது ஏன் இல்லைன்னு கேட்குறான். தோழமை, மியூச்சுவல் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2019 ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக திமுகவினுடைய தலைவர் தான் அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி கூட்டணியாக இருக்கிறாங்க, இன்டாக்டான கூட்டணி, கொள்கை சித்தாந்த அடிப்படையிலான கூட்டணி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. காங்கிரஸ் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றா? காங்கிரஸுடைய சித்தாந்தமும் திமுக சித்தாந்தம் ஒன்றா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் இந்த நாடு வெள்ளைக்காரன் ஆண்ட போது அடிமையாக இருக்கக்கூடாது என்று சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ண கட்சி காங்கிரஸ். அந்த காலத்தில் சுதந்திரமே வேண்டாம், வெள்ளைக்காரன் ஆட்சியை தொடரட்டும், மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியதே அண்ணா தான். அதுவும் சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் திமுகவுடைய தலைவர்கள் தான் சொல்றாங்க. யாரு சொன்னாலும் அந்த முட்டாள்கிட்ட போய் சொல்லுங்க, அந்த சித்தாந்தமும் இந்த சித்தாந்தம் ஒன்றல்லன்னு. இப்போ மாணிக்கம் தாகூர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. கூட்டணி ஆட்சி பற்றி சக இந்திய மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்கு எப்படி பிரச்சனை இல்லையோ அதுபோல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் திமுகவை பார்த்து அவர் கேட்குறதா எடுத்துக்கலாமா? ராகுல் காந்தி ஒன்று சொன்னார், அது நீங்கள் வசதியாக மறந்துட்டீங்க. ஜார்க்கண்டில் இருப்பதை போல ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னாரு. அதுக்கு கூட்டணி ஆட்சின்னு தான் அதுக்கு அர்த்தம். விவரம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் புரியும். நாங்கள் தெளிவாக இந்த பிஜேபி கூட மட்டும் கூட்டு கிடையாதுங்க, இது நீங்க நம்பலாம்.
மற்றதெல்லாம் யதார்த்தம் என்பது, உண்மை என்பது, நடைமுறை என்பது யாரும் யாரோடும் கூட்டு சேரலாங்கிற நிலைமை தான். இந்த நேரத்திலே இருக்கிற இதெல்லாம் உண்மை என்று நான் நினைக்க மாட்டேன். இன்னும் தேர்தல் அறிவிப்பு கூட வரல. அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நாமினேஷன் வரும்போது கூட புது கூட்டணி உருவாக முடியும். ஏன் இதே தமிழ்நாட்டில் தான் நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ற அந்த 3 நாளைக்குள்ள ஒரு புது கூட்டணி வந்து ஆட்சியே பிடிச்சதா? எவ்வளவெல்லாம் நடந்திருக்கு. ஏன் இதே திமுகவும் காங்கிரஸும் இதை விட மோசமா விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடிந்தது சொன்னாரா கருணாநிதி? அடுத்த தேர்தலில் திரும்பி காங்கிரஸ் கூட கூட்டா? அந்த காலத்தில் சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி இந்திரா காந்தி பேசினாரா? அவரை இவங்க எடுத்து கல்லால் அடிச்சாங்களா? ரத்தம் வந்துச்சுன்னு சொன்ன போது என்ன சொன்னாங்க? அது கல்லால் அடிச்ச ரத்தம் இல்ல, மாதத்தில் 3 நாள்ல வர்ற ரத்தம். கேலி பண்ணாங்களா? அதற்கப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. இந்த கடந்த கால வரலாறு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுவும் நடக்கும் அப்படிங்கிற உண்மையும் உங்களுக்கு புரியும். எதுவும் நடக்கும் அப்படிங்கிறப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்கிற திமுக இதையும் மாற்றி அவர்கள் ஒத்துக்கிற நிலைமையும் வரலாம். அப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் தங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தாவேகாவை காட்டி, விஜயை காட்டி திமுகவை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குதான். சரி, அப்படியே வச்சுங்க. முதல்ல ஆப்ஷன் இல்லை, இப்போ ஆப்ஷன் வந்துருச்சு இல்ல, மரியாதை இடம் கொடுங்க. அது அப்படியே திருப்பி போட்டா அதானே அதுக்கு அர்த்தம். கூடுதல் இடங்கள்ங்கிறது இடங்கள் இல்ல சார், பங்கு கொடுங்கன்ற அப்புறம் இடமாகுது. எங்களுக்கு எம்எல்ஏ பதவி தான் போவோம், உங்களுக்கு ஆட்சியே போயிடும். பரவாயில்லையா? 4 மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு நீ யோசிக்கனா நீங்க எதிர்கட்சி. எதிர்கட்சினா புரியுதா? ஆட்சி இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. காங்கிரஸை விட்டுட்டு நீங்க ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் விட்டுட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் பலமில்லாத கட்சியாக இருக்கலாம், ஆனால் எங்கே சேர்றோமோ அது பலத்தை, அந்த கூட்டணி பலமாகும்னா கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும். இன்னைக்கு உட்பட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி கருத்தாக இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கரா இருக்கட்டும், நீங்கள் உட்பட சொல்கிறீங்க. இவ்வளவுக்கு பிறகும் இந்த கூட்டணிங்கிறது தேர்தல் களத்தில் ஒரு இணைப்பா பிணைப்பா இருக்கும்னு நம்புறீங்களா? இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்கலன்னு சொன்னீங்களா? இதெல்லாம் முடிவானதான பேச்சுவார்த்தை தொடங்குமா இல்லைன்னு நடக்கும். கூட்டணி ஆட்சியில் கூட்டா இருந்தாதான் எப்போதும் கூட்டணின்னு அர்த்தம். ஆட்சியில் இல்லை என்றால் தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடுன்னு தான் அர்த்தம். இப்போ தேர்தலுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறப்ப கடைசியாக 2014 காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு பெற்ற வாக்குகள் 4.36%. சரி, 3 மாசம் கழிச்சு இதே சொல்லுவீங்க, திமுக பெற்ற வாக்குகள் இவ்வளவுதான், இனிமே எதிர்காலத்தில் நீங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்ல போறீங்க. மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிக்க போறான், ஓட்டு போடலன்னா தோக்க போறான். மக்கள் தான் எஜமானர்களுடைய, நீங்களும் நானும் இல்லை. சில பேர் என்ன இவங்க இது சுதந்திர போராட்ட தியாகிகளா, எங்களுக்கு தான் நாடு சொந்தம்னு சொல்றதுக்கு? சுதந்திர போராட்ட தியாகியே தெருவில் உட்காந்துட்டு இருக்கான். இது நீங்க ஒண்ணுமா நாங்க தான் இந்த நாடுன்னு சொன்னாக்க தான் என்கின்ற மமதை எவனுக்கு வருகிறதோ உண்மையான தியாகி கூட அவருடைய வீழ்ச்சிக்கு தொடக்கம். இவர்களுக்கு எப்போது இந்த மனம் வருகிறதோ அதை விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. தான் என்கின்ற அகந்தை இருக்கிறவன் வாழ்ந்தா வரலாறு இல்லை. 3 மாசம் கழிச்சு பேசுவோம். தான் என்கிற அகந்தை திமுகவுக்கு இருக்கா, முக ஸ்டாலினுக்கு இருக்கா? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம், என்ன அர்த்தம்? தான் அந்த ஈகோன்னு இங்கிலீஷ்ல சொன்னதான் புரிஞ்சுக்குவீங்களா? தமிழ்ல அகந்தைன்னு தான் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இல்லைன்னா பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு ஆங்கிலத்தில் சொல்லணுமா? பெரியண்ணன் மனப்பான்மையான புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அதானே இதுக்கு பொருள். இந்த எண்ணம் இருக்கிறவரை இருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 26 தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லைங்கிறீங்க. ஆனால் அதே முக ஸ்டாலின் இன்னொரு வார்த்தை அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் தொடருவோம், ஆனால் இந்த கூட்டணியை உடைக்க முறிக்க சிலர் சதி செய்யறாங்க. அந்த சிலரே ஸ்டாலின் தானே. புரியுதா உங்களுக்கு? தோழமை ஒருத்தருக்கு நான் முன்னாலே என்ன சொன்னேன்? உங்களை நான் மதிப்பதும் என்னை நீங்கள் மதிப்பதும் தான் தோழமைக்கு அடையாளம். அவங்கள நாங்கள் எப்பவும் ஆதரிக்கணும், எங்களை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது அடையாளம் இல்லை. அதை செய்வது அவர்தான். இந்த கூட்டணி முறிந்தால் அந்த முறிவுக்கு ஸ்டாலினும் அவருடைய நண்பர்களும் காரணமே ஒழிய காங்கிரஸ்காரர்கள் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்திய கருத்தோ, கிரீஷ் சோடங்கருடைய கருத்தோ, மாணிக்கம் தாருடைய கருத்தோ இல்லையா? அப்ப இங்க இந்த கருத்து எங்க உரிமையை கேட்கிறங்க. கேட்பது குற்றம் அல்ல, அதை தராதுதான் குற்றம். அதை புரிந்து கொண்டால்தான் நீங்க நேர்மையா கேள்வி கேட்கிறீங்கன்னு அர்த்தம். நான் அடுத்த கேள்வியும் கேட்கிறேன். கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சில தனிநபர்களுடைய கருத்தை நாங்கள் கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்க முடியாது. ஓ, கனிமொழி தான் இந்த நாட்டில் ஏதோ சாக்ரட்டிஸ் பேத்தியா? அது தனி மனிதர் இல்லையா? என்ன பேச்சு பேசுறீங்க? கனிமொழி பிறக்கிறதுக்கு முன்னால தான் நாங்கள் அரசியல் இருக்கோம். தனி மனிதன் என்று யாரும் கிடையாது, எல்லாருக்கும் உரிமை உண்டு. இப்படிப்பட்ட பேச்சு தான் அகந்தை பேச்சுன்னு சொல்றேன். இல்லை, அதே மாதிரியான ஒரு பேச்சு தான் இன்னைக்கு செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றேன் சார், நீங்க தனித்தனியா பேரெல்லாம் சொல்ல வேணாம். யார் சொன்னாலும் அதான் பொருள் சொல்றேன். காங்கிரஸ் கமிட்டியினுடைய அடுத்த கேள்வி கேளுங்க. யாராக இருந்தாலும் இப்படி சொல்றவர்கள் யாரோ எந்த கட்சியோ அவர்கள் தான் என்ற மகதை பேசுகிறார்கள். உரிமையை கேட்பது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தோழமை தொடரும், ஒத்துக்கலைன்னா எதிர்கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்க கொடுக்குறாங்களா என்னங்கிறத பேசுறதை பொறுத்து இருக்கு. இது குறித்து எங்களுடைய டெல்லி மேலிடமும் திமுக தலைமையும் பேசி முடிவெடுத்துக்குவாங்க. அவர் சரியா தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒன்றும் தப்பா சொல்லியே. நாங்க கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டார்ல. எந்த கட்சி இருந்தாலும் அதிகாரத்தை நோக்கி தானே பயணிப்பாங்க, எந்த கட்சியா இருந்தாலும். நாங்க மட்டும் என்ன விதி விலக்கா? எங்க அதை திரும்பி திரும்பி எந்த வார்த்தையை சொன்னாலும் எங்களுக்கு அதிகாரத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது தவறானு கேட்கிறேன். நியாயம் தானே? அந்த நியாயத்தை ஏன் குறைன்னு சொல்றீங்க? நியாயத்தை குறைன்னு சொல்றது என்னென்ன காரணம் அப்படின்னா, திடுதிப்புன்னு 2026 மட்டும்தான் காங்கிரஸ் இப்படி உறக்க இல்லை முரண்டு பிடிக்குது, அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த குரல் வரல. 2026 விஜய்ங்கிற ஒரு வாய்ப்புக்காக. காந்தியடிகள் இந்தியாவில் வந்து ஒரு லெவலுக்கு வர்றவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் பெரிய அளவுக்கு போராட்டம் வரல. ஏன் இவ்வளவு நாள் அடிமையாக தானே இருந்தீங்க? இப்பயே சுதந்திரம் கேட்கணும் யாராவது கேட்பாங்களா? நாங்கள் தேர்தலே சந்திக்க மாட்டோம்னு தான் திராவிட கழகம் உருவாச்சு. அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் தேர்தல் நின்னாங்க. ஏன் வேணான்னு சொன்னீங்களா, இப்போ நிற்கிறீங்க கேட்டீங்களா? திராவிட கழகம் நிற்கல, திராவிட முன்னேற்ற கழகமாக தொடங்கி அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் தான் திமுக. அவங்க மாறலையா? அதனால மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அது தனி மனிதனுக்கு பொருந்தும், சமூகத்துக்கு பொருந்தும், அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். இப்போ காங்கிரஸுடைய கூட்டணி என்பது திமுகவோடு விருப்பம் அதிகமா, தமிழக வெற்றி கழகத்தோடு விருப்பம் அதிகம்? யாராக இருந்தாலும் ஆட்சியில் எங்களுக்கு யார் பங்கு தருகிறார்களோ அந்த கூட்டணியோடு சேர்வதில் எங்கள் விருப்பம். இல்லை, யாராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடம் கேட்பது ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு நூற்றாண்டு கடந்த பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அழகா அப்படின்னு கேட்கு. இப்போ அதே திரும்பி கேளுங்க. நூற்றாண்டு கடந்த கட்சியை மதிக்காம போற அந்த கட்சியை மதிப்பது நியாயமான்னு நான் கேட்கிறேன். அதுக்கு உங்க பதில் என்ன? நாங்க மதிக்காமலாம் இல்லையே அப்படின்னு. எங்களோட தான் கூட்டணி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு சில பேர் இந்த கூட்டணியை உடைக்க முயற்சி பண்றாங்க. அதை உடைக்கிறது ஸ்டாலினும் கண்ணப்பனும் அவங்க தான் உடைக்கிற பாக்குறாங்க, ஐபியும். அப்ப திமுக காங்கிரஸை விரும்பலையா? திமுக காங்கிரஸை விரும்புதா இல்லையாங்கிறதல்ல, அவங்க உடைக்கிறது யாருன்னு கேட்டீங்க. நான் 3 பேரை சொல்லிட்டேன்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. நேர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நல்லா கேளுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறது திமுக காரங்க தான். திமுக காரங்க தான். நாங்க சொன்ன உடனே சரி நீங்க இந்த 5-6 பேர் மந்திரியா இருங்க அப்படின்னு சொல்லல. ஏன் உடையுது? இன்னும் உறவு பலப்படும் இல்ல? உறவு பலமாகுமா, இறுக்கமாகுமா? சரிதானே? அது இப்ப உடையுதுன்னா யாரு காரணம்? டெல்லி மேலிடமும் திமுக தலைமையும் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை அது வேற சார். திருச்சி வேலுச்சாமியும் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசினா அது அந்த கூட்டணிக்கு உடைக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்க முடியாது. டெல்லி மேலிடமும் திமுக மேலிடமும் பேசுற போது கனிமொழியும் ராஜகண்ணப்பனும் பெரியசாமியும் இவங்க பேசுறது சரியானு ஏன் கேட்கல நீங்க? அவங்க எல்லாம் பேசலாம், நாங்க பேசக்கூடாதா? யார் வினை யார் எதிர்வினை இப்பதில்லை. யார் வினை யார் எதிர்வினையா? வினை எதிர்வினை தெளிவா சொல்றேன். தோழமை பற்றி கேட்கல, சொல்ல வேணான்னு சொல்றேன். எல்லா பலவீனமும் தெரிஞ்சு நாங்க அமைதியா தானே இருந்தோம். ஆனால் எங்கள் கட்சியினுடைய ஜீவ மூச்சு காந்தியும் காமராஜரும் தான். அந்த 2 பேரை பத்தியுமே நீங்க கேவலப்படுத்துவீங்க, அதையும் நாங்க கேட்டுட்டு போகணுமா? அதுல ஆரம்பிச்சதுதான் இந்த விவாதமே. என்னடா காங்கிரஸ்காரங்க காந்தியவே வீட்டுக்குள்ள படுக்க வச்சதை நாங்க தான். யார் சொன்னார்? ஒரு பெரிய மேதை. இதெல்லாம் தான் சுயமரியாதை இருக்கிற, மான மரியாதையோடு இருக்கிற, வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனையும் கோபம் விட்டது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே மற்ற கேள்விக்கு இடம் இல்லை. அதுக்கு தான் 2026 தேர்தலை நீங்க பயன்படுத்திக்க பாக்குறீங்க. எப்போ யாரா இருந்தாலும் பயன்படுத்தான் செய்வோம். நீங்க பயன்படுத்த மாட்டீங்களா? உங்களை ஓங்கி ஒரு அறை கொடுத்துக்கிறேன், நான் பலமாக கூட இருக்கணும். ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா திரும்பி அடிக்க மாட்டீங்க, அப்படி கூட வச்சுக்கோங்க. டெல்லி மேலிடம் முடிவு செய்யணும்னு சொல்ற அதே நேரத்தில்
ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி அரசியலை கடந்து எனக்கு சகோதரரை போல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் என்ன இந்த நாட்டுக்கே நான் தான் பெரிய அறிவாளி நான் சொல்றேன், ஒத்துக்குவீங்களா? அடுத்த விட்ட இந்தியாவிலே மிகப்பெரிய அறிவாளி சாணக்கியனுக்கே இவர் தான் அரசியல் கற்றுக் கொடுத்தாரு, அவர்கிட்ட இப்பதான் கொஞ்சம் முன்னால பேசி வந்து சொல்லுவீங்களா? நான் என்ன சொன்னாலும் சரியா தப்பான்னு சொல்லுங்க, அது உண்மையா அவர் சொல்றது? எவ்வளவு காலம் அவங்க 2 பேரும் பழக்கம்? நான் இன்னொன்று அடுத்து, இது வந்து வேற வழியே இல்லை. ஸ்டாலினுக்கு இந்தியே தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ராகுலுக்கு தமிழே தெரியாது. 2 பேரும் என்ன உட்காந்து மணிக்கணக்கில் பேசியிருப்பாங்களா? இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமையை உருவாக்கிறாங்க. இல்ல, நீண்ட கால ஒரு கூட்டணி கட்சி, தோழமை கட்சிங்கிற அடிப்படையில ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த. சார், சகோதரன் எல்லாம் தான் சகோதரன். சகோதரனை நீயே மதிக்கல, புரியுதா? நீங்க சகோதரனா நாங்களும் நினைக்கிறோம். ஆனா ஏன் பதவினா மட்டும் முடியாதுங்கிற? மூத்த சகோதரனா இருக்குன்னு நினைக்கிற, இளைய சகோதரனா காலில் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிற. அதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. நீ உண்மையான சகோதரனாக இருந்தால், தோழமையோடு எங்களையும் அணைத்துக் கொண்டிருந்தால் ஒன்னா தானே இருந்திருப்போம். அது இல்லையே, அதான பிரச்சனை. சரி, அரசியல் நோக்கர்கள் இன்னொரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல் சமாஜ்வாதி பார்ட்டி, பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம். இப்போ அதில் மிக முக்கியமான ஒரு இந்த கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கிற திமுக தேசிய அளவிலும் காங்கிரஸுடைய இந்த கூட்டணிக்கு பங்கெடுக்குது. அப்படிங்கிற ஒரு சூழலில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி அமைச்சிட்டு இருக்க திமுகவை கை கழுவிட்டு விசில கையில் எடுக்க போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் விசில் அடிக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நேற்று பார்லிமெண்ட்டில் 8 எம்பிகள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? பிஜேபி ஆட்சிக்கு எதிராக தானே போராட்டம், அதுதானே 8 எடுத்தாங்க. அந்த 8 எம்பியில் யாராவது ஒரு எம்பியாக திமுக இருக்காங்களா? என்ன சார் கேட்குறேன், சொல்ல மாட்டீங்க? இப்போ தீவிரமாக எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாராவது இருந்திருக்கணும்ல? இல்லை. அதோட பிஜேபியை திமுக எதிர்க்கிறன்னு சொல்லுவதே ஒரு மாய தோற்றம். பிஜேபி ஆட்சியில் 2 பேர் மந்திரியா திமுக காரங்க இருந்தாங்களா இல்லையா? அது மட்டுமல்ல, பாஜக சிறுபான்மையினுக்கு எதிரானது என்று பல பேர் சொல்லுகிறார்கள், அது உண்மை அல்ல. RSS ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், தவறாக செய்தியை பரப்புகிறார்கள். முரசொலியில் பெரிய கடிதத்தை கருணாநிதி எழுத உங்களுக்கு காட்டட்டுமா? நேற்று ஆதரித்தவர்கள் மீண்டும் ஆதரிக்க மாட்டார்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதனால அந்தந்த நேரத்தில் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போகலாம், அது பெரிய சித்தாந்தம். ஆனா நாங்க கேட்டா மட்டும் தப்பா? சார், கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. 1980 திமுக காங்கிரஸ் 114 இடங்களில் போட்டிட்டாங்க, வெற்றி வாய்ப்பு என்பது இல்லை. 2011 63 நாயன்மார்கள் சொல்லி காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க, அப்போயும் வெற்றி இல்லை. 2006 48 இடங்கள், ஆனால் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு ஆட்சியாக அமைஞ்சது. இப்போ காங்கிரஸ் எப்பப்பெல்லாம் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுதோ, இல்லை அதிகமாக கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்குதோ, அப்பெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவு அந்த கூட்டணிக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. அப்படி இருந்தால் இப்போ நீங்கள் அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத நீங்கள் வலியுறுத்தி பெற்றால் 2024 அதுதான் முடிவு வரும். சரி, திரும்பி ஒன்று கேட்கட்டுமா? அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அடைபெறும். 91 தேர்தலில் திமுக எத்தனை இடத்துல இருந்துச்சு? 200 இடங்கள். எத்தனை இடம் ஜெயிச்சுது? 2. அப்போ அதனால இனிமேல் ஆட்சிக்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஜனநாயகத்தினுடைய தத்துவமே புரியாமல் பேசிட்டு இருக்கீங்களே. 183 இடங்களில் ஜெயிக்கிற திமுக 71, அப்ப கருணாநிதி தான் தலைவர். அதே தலைவர், அதே கட்சி, அதே கொள்கை, அதே சித்தாந்தம், அதே செயல்பாடு. 183 ஜெயிச்சது. அதே தலைவர், அதே கொள்கை, அதே சித்தாந்தம், வெறும் 2 இடத்தையும் ஜெயிச்சது. ஜனநாயகத்தினுடைய பலம் என்பது அதுதான். நான் தான் பெரியவன், இந்த கட்சி தான் பெரிய கட்சி, எவனும் சொல்ல முடியாது. நேற்று சின்ன கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வரலாம், பெரிய கட்சி தெருவுக்கு போகலாம். மக்கள் வாக்களித்தால் அவன் தலைவன், வாக்களிக்கலன்னா அவன் இல்லை. கொலகாரம் கூட மக்கள் வாக்களித்தால் வெற்றி பெற முடியும். நீ உலக வரலாறு எடுத்துங்க, உலக வரலாற்றிலேயே மிக மோசமான சர்வாதிகாரி யார்? பேர் சொல்லுங்க. ஹிட்லர். அந்த ஹிட்லர் அவனா வந்துட்டானா சர்வாதிகாரியா? தேர்தலில் நின்று மக்கள் வாக்களித்து தான் ஜெயிச்சான். என் பக்கத்தில் சிலோன்ல ராஜபக்சே மக்கள் வாக்களித்தாலும் ஜெயிச்சான். அதனால அவன் நல்லவனா கெட்டவனா என்பது யாராக இருந்தாலும் மக்கள் வாக்களித்தால் அவன் ஜெயிக்கிறான், வாக்களிக்கலாம் தோக்குறான். எப்போ வாக்களிப்பார்கள்?
வாக்களித்து ஹிட்லரை வெற்றி பெற செய்த வாக்காளர்கள், வாக்களித்து ராஜபக்சே வெற்றி பெற செய்த வாக்காளர்கள், அவங்களே திருப்பி அடிச்சாங்கல்ல. அது மாதிரி வாக்களிச்சு உங்களை ஆட்சியில் வச்சவங்க சீக்கிரமா அதே மாதிரி நிலைமைக்கு போவாங்க. ஏன்னா மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம வேற விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூட்டணிக்குள்ளேருந்தே இப்படி ஒரு விமர்சனம் என்பது உங்க கேள்வி திரும்பவும் தவறு. கூட்டணி ஆட்சியில் இருந்தால் தான் அதுக்கு பேர் கூட்டணி. அவங்க செய்யற நல்லதுக்கெல்லாம் திராவிட இயக்க வெற்றி, அவங்க தப்பு பண்ணா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பா? சரி, நிறைய தேர்தல்கள் நீங்க பார்த்துருக்கீங்க சார். 2026 இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் எப்படி அமைய போகுது? தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. குறிப்பா சொல்றேன், கண்டேன் சீதை மாதிரி சொல்றேன். நீங்களும் புரிஞ்சுக்கலனாலும் பார்க்கிற நேயர்களுக்கு தெளிவா தெரியும். நீண்ட காலத்திற்கு பின்பாக தமிழக அரசியலில் புதிய வடிவம் எடுக்க போகிறது 2026 தேர்தல். புதிய பார்வை, புதிய சிந்தனை, புதிய அணுகுமுறை, இதோடு புதிய செயல்பாடுகள் வருகின்ற ஒரு புதுமையான, மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல மாற்றம் 26 வரும். எழுதி வச்சுங்க. அந்த நல்ல மாற்றம் திமுக காங்கிரஸ் கூட்டணியால வருமா? எப்படி வேணாலும் வருட்டேன். நான் தான் முதல்ல என்ன சொன்னேன், எதுவும் நடக்கலான்னு. ஆனா நடக்க போற அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக வரப்போகிறது, புதிய மாற்றமாக வருகிற போகுது, அரசியலே புதிய வடிவம் பெறப்போகிறது. அது நீங்களும் நானும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிற மாற்றமாக வரப்போகுது. நீங்கள் நேற்றே குறிப்பிட்டீங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தாலும் கூட திமுக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல மாற்று கருத்து இருக்கா? இப்ப மாற்று கருத்து ஏன்ட்டே எங்க சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னங்க? நான் தான் முதல்ல கொஞ்சம் முன்னால் என்னங்க கேட்டேன், உற்பத்தி செய்யறவனும் மகிழ்ச்சியா இல்லை, வாங்கி சாப்பிடவனும் மகிழ்ச்சியா இல்லை. இப்படி ஒரு பொருளாதார உலகத்தில் எங்கேயா இருந்திருக்கா? நம்முடைய செலவுகள் பூரா பல மடங்கு கூடி போச்சு. வருமானம் ஏதாவது கூடி இருக்கா? ஹோட்டலில் போய் குடிக்கிற டீ கூடி போச்சு, இட்லி விலை கூடி போச்சு, சாப்பாட்டு விலை கூடி போச்சு. நீங்க போட்டிருக்க சட்டை வேட்டிய லாண்டியில் போட்டீங்கன்னா அந்த செலவு கூட இப்போ கூடி போச்சு. எலக்ட்ரிசிட்டி பில்லு கூடி போச்சு, ஹவுஸ் டாக்ஸ் கூடி போச்சு, எல்லாமே கூடி. சலூன்ல போய் ஹேர் கட் பண்றது கூட கூடி, விலை கூடி போச்சு. உங்க வருமானம் ஏதாவது கூடி இருக்கா? உங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எல்லாருடைய நிலைமை அதுதான். இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை வருகிற போது ஏதாவது ஒரு மாற்றம் வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அந்த மக்கள் தான் முடிவெடுக்க போகிறார்கள். அந்த முடிவு நல்ல முடிவாக அமையும். இப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் திமுக வந்து காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டா போயிருமா? பங்கு போறதுக்கான முயற்சி தானே, முயற்சியே தானே. தரிகட்டு போகிற ஒரு மாட்டுக்கு மூக்கணாங்க இருந்தா பிடிச்சி இழுக்கலாம்ல. நிக்குமா? நிக்குமா நிக்காதா? அதை போல மூக்கணாங்கிற மாதிரி தரிகட்டு போயிருக்கக்கூடிய நிர்வாகத்தை சரி செய்ய ஒரு மூக்கணாம மாதிரி கூட்டணி ஆட்சி இருந்தாலாவது அது தடுத்து நிறுத்த முடியும் நம்புறோம். அதுதான் கேட்கிறோம். நீங்களே சொல்றீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தாலும் படுதோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா மூக்கணாங்கயிரா இழுத்து அதுக்கு தாங்க முரணா இருக்கு. முரணாக்க நீங்க உங்க முரண், உங்க பார்வையில முரண். நாங்க சொல்லும் போதே ஏத்து இருந்தா அது சரியா இருந்திருக்கும். நீங்க எப்போ இந்த இப்படி எல்லாம் கதை சொன்னீங்களோ மக்கள் வேற மாதிரி சிந்திச்சாங்களா? இனிமே சேர்ந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. கூட்டணிக்கு பலன் இல்லைங்கிறீங்க. காங்கிரஸ்காரனே ஓட்டு போட மாட்டானே கீழே இருக்க தொண்டை. காங்கிரஸ்காரன் இந்த 4.5 வருடங்கள் பட்டிருக்கிற அவமானம் கொஞ்சமா நஞ்சமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சா? அந்த தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டில் 5 முனிசிபாலிட்டி காங்கிரஸுக்கு சேர்மன் ஒதுக்குறோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்களா? தேர்தல் முடிஞ்சவங்களும் ஒதுக்குனாங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் 30 பேர் இருக்கிற மெம்பர் இருக்கிற இடத்துல ஒரு சீட்டு கொடுக்குறேன்பாங்க, அதையும் வேற ஆளை போட்டு தோக்கடிப்பாங்க. இந்த ஆட்சி வந்ததால், அதிகாரம் வந்ததால், அதை வைத்து நீங்கள் பணம் பெற்றதால், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தோழர்களையே நீங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் அடிச்சு காயப்படுத்தினீங்க. அதற்கான சரியான நேரம், பழி வாங்குற நேரம் கூட வச்சுக்கோங்க. நிறைவா சார், இன்னொரு விமர்சனமும் ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க ஒரு தேர்தலில் போட்டிட்டு ஒரு கசப்பான அனுபவத்தை நிறைய இடங்களில் பகிர்ந்துருக்கீங்க. அதே போல் மாணிக்கம் தாகராக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அவர்கள் மக்களவைத் தேர்தலை சந்திக்க போகிறவங்க. நீங்கள் சட்டப்பேரவை தேர்தலை மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாணிக்கம் தாகூர் எம்பியா இருக்காரு, நிக்கல. பிரவீன் சக்கரவர்த்தி எதிர்பார்த்தாரு சொன்னாங்க. சரி, ஆனா நீங்க சரி, நான் முடிச்சிடறேன் கேள்வியை. நீங்க எல்லாம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள போறது இல்ல, அதனால கூட்டணி அமைஞ்சா என்ன? நான் சொன்னா நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு விருப்பப்படல, ஆனால் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு விருப்பப்படலன்னு சொன்னா
அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையை வைக்கிறாங்க. அது உங்க சரியா? பார்வையை நீங்க வைக்கிறது நாங்க என் பார்வையில் அந்த விமர்சனம் சரியா? அந்த விமர்சனத்தை நீங்க யார் வைக்கிறதுக்குன்னு கேக்குறேன். அந்த விமர்சனம் சரியா நீங்க தவறா? தாடி வைக்கணுமா வேணாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த தாடி அசிங்கமா இருக்கு எடுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சரி, அது வைக்கிறது ஏன் விருப்பம்னு சொல்லுவீங்க. ஒரு தாடிக்கே உங்க விருப்பத்தை சொல்றீங்க. நாங்க ஆட்சியில நிக்கணுமா வேணாமான்னு நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? சரி, இப்ப நீங்க சட்டப்பேரவையில் எதிர்கொள்ள போறீங்க, நிக்க போறீங்க. அது எங்க விருப்பம். நிப்பேன் நிக்காம கூட போவேன். உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அதுதான் நீங்க எனக்கு எஜமானா? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? ரைட். நீங்க நிக்காம போற ஒருத்தர் ஏதோ போட்டு போறீங்க. நீங்க நிக்க போறது இல்ல, அதனால எதை வேணாலும் போடுறீங்க. அதான் அர்த்தம். நீங்க நிக்க போறது இல்ல, முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நான் என்ன முடிவு பண்ணல. நீங்க நிப்பீங்க, வாய்ப்பு இருக்கு, எனக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல அதான் இல்ல, அதனாலதான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இஷ்டத்துக்கு இல்ல, நான் வர்ற பார்வையே கேட்கிறேன். நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. தமிழ் ஜனங்களுடைய நலனுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். அதுக்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.